பொன்னி கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. சக்தி 2 பேருமே வராங்க. பார்த்தோன்னே ஜெயா கேட்குறாங்க, எல்லாருமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பயங்கரமாக பதட்டப்பட்டு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, 2 கையில் கட்டு போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு உஷா கேட்குறாங்க. அப்போது நடந்த எல்லாத்தையுமே சக்தி சொல்கிறாரு. என்ன நடந்தது தெரியுமா, போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அதை யாரோ பிச்சிருக்காங்க. எதுக்கு பிச்சைன்னு கேட்டால் கத்தி எடுத்திருக்காங்க. அந்த கத்தி அப்படியே கையில் பிடிச்சி பிளட் ஆகி வந்து பயங்கரமாக ரத்தம் வந்து மயக்கடிச்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஆமாம்மா பொன்னி, உனக்கு வேறு வேலையே இல்லையா? ரோட்டில் எவனோ போஸ்டரை கிழிக்கிறான், உனக்கு என்ன, நீ அமைதியாக வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சிவானியோட அப்பா சொல்கிறாரு. ஆமாம், இவளுக்கு ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல, ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. ஜெயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. எதுக்காக பொன்னி நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரும் கேட்குறாரு. இல்லை, போஸ்டரை கிழிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமாம், உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. உனக்கு என்ன ரோட்டில் இறங்கி சண்டை போடுறதுனா ரொம்ப பிடிக்குமோ, அதனால தான் சக்தியை அங்கே தியேட்டரான சண்டை போட வச்ச, இப்போது இங்கே என்னதான் நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. வாயை மூடுங்க, எல்லாம் அடிபட்டு வந்திருக்காங்க, அவங்கள போய் என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் பயங்கரமாக கோவப்படுறாரு. பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லை, இப்போ வலி பரவாயில்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. சிவானியும் கேட்குறாங்க. பொன்னியத்தை பரவாயில்லையா, வலி மாத்திரைலாம் கரெக்டாக போடுங்க, டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை அதுக்கு இருக்கிற அந்த இது கூட உங்களுக்கு இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க, அவளுக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ என்ன பண்ணணும், போயிட்டு மருந்து போடணுமா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ஜெயா திட்டுறாங்க. ஏன் ஜெயா எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் நடந்துக்கிறேன், ஆனால் பொண்ணுக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. அதுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எங்கே பேசணும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களெலாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. சரி வா பொன்னி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, அடி எங்கேயோ காலில் படலையே, கையில் தானே பட்டுது, அப்படியே கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. உள்ளே போய் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. பொன்னியை என்ன பொண்ணி இப்படி பண்ணிட்ட, ஒரு போஸ்டருக்காக ஒரு கத்தியே பிடிச்சிருக்க, சூப்பர் பொன்னி, ஆனால் உன்னோட மைண்ட் அப்படி விட்டுறவே சூப்பராக இருக்குது, உனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டு இருக்காரு. இல்லை, அத்தையோட ஃபோட்டோவை கிளிக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. உன்னை நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சக்தி என்கரேஜ் பண்ணுறாரு. பொன்னி பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. உஷா ஐஸ் சாப்பிட்டுட்டு மாடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக மூர்த்தி போகிறாரு, சிவானியோட அப்பாவும் போகிறாங்க. 3 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் வேறு ஐஸ் கேட்டால் அவன் குச்சி ஐஸ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. அதுவா, தின்றத்தை பற்றியே பேசுனா, அதை பற்றி பேசல. இந்த பொண்ணி பார்த்தியா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ பார் கத்தி எடுத்து கையெல்லாம் பிடிச்சி, ஐயோ அப்பாப்பாப்பா நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காளே, இவளை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா இவ இங்கேயும் செட்டில் ஆகிடுவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மூர்த்தி பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், இவ பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்கு, ஆனால் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. இவ ஏதோ போஸ்டரை பார்க்க போனாலாம், உடனே கத்தியை பிடிச்சாலும் அங்கே வந்து சக்தி வந்தாலும் காப்பாற்றினாராம், இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிவானியோட அப்பா சொல்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் நம்புற மாதிரி தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உஷா பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது பொன்னியை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவானியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. சூப்பராக பாட்டு பாடுறாங்க. ஜெயா அழகாக பாடிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே ரசித்து கேட்டுட்ருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பா சொல்கிறாங்க. எல்லாருமே ரசிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கூட ஆசை தான் இந்த மாதிரிலாம் பாடணும்னு. என் தங்கச்சி பாடும் போதே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீயும் ஏதாவது பாடுடான்னு. நான் தான் சுருதி மாறி போச்சு. ஐயோ, உங்களுக்கு 6 மணி ஆனாலே வீட்டில் இருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. தயவு செய்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டெலாம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு கூட வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு உஷா சொல்கிறாங்க. அந்த வயலின்லாம் வாசிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பெரிய கடையே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, உங்கள் அப்பா கடை வச்சுருக்காரா, என்ன பேசுகிற, அது பேர் என்னது அது பேர் தம்பூரா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ மாற்றி சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உஷா யோசிக்கிறாங்க. சரிம்மா, நீ இதெல்லாம் கற்றுக்கணும், பாடணும்னா காலையில் 4 மணிக்கு எழுந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. ஐயோ, கற்றுக்கிறத விட நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அத்தை, என்னெல்லாம் முடியாது, ஆனால் எனக்கு ஆசை மட்டும் இருக்குது இதெல்லாம் கற்றுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீலாம் பேசிகிட்டு இருக்க, போய் வாயை மூடிட்டு போய் சமைக்கிற வேலை தான் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. பவானி பயங்கரமாக சிரிக்கிறாங்க.
இதே மாதிரி அடிக்கடிக்க பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிவானி பாப்பா சொல்கிறாங்க. கண்டிப்பாம்மா, உனக்கு நான் பாட்டு சூப்பராக சொல்லித்தரேன், நீ நல்லா பாடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ஷிவானி கிட்ட சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.